ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இப்போ நியூ அப்டேட் விட்ட V4.3.2க்கான கேரளா டிராஃபிக் மோட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி ஹாரன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஹாரன்ஸ் எல்லாமே அவங்களே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நல்லா தான் இருக்குது. இதை எப்படி ஏபிகே டவுன்லோட் பண்ணி ஓபிபி ஃபைலை வந்து அதில் ஆட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜெட்டர்ச்சியூர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டவுன்லோடுன்ற ஃபோல்டரில் போய்ட்டு நம்ம ஃபைல் டவுன்லோட் பண்ண ஃபைலை பூரா எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்கணும். அதனால் டவுன்லோட் பண்ண ஃபைலை பூரா நான் தேடிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபைல் பார்த்தீங்கன்னா பஸ் சிமுலேட்டர் டிராஃபிக் இருக்குல்ல, எக்ஸ்ட்ராக்ட் 2 கொடுத்துட்றேன். எக்ஸ்ட்ராக்ட் 2 கொடுத்த உடனே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு எனக்கு. சரிங்களா, எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற வரைக்கும் கேன்சல் கொடுக்காமல் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். சரிங்களா, இப்போ வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபைல் பார்த்தீங்கன்னா ஓபிபி ஃபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிபி ஃபைல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நான் டவுன்லோட் பண்ண ஓபிபி ஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருக்குது. இப்போ ஓபிபி ஃபைலில் வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருவேன். அதே மாதிரி சேம் எக்ஸ்ட்ராக்ட் இப்போ நான் கொடுத்துட்டேன். சரிங்களா, அப்புறம் மேப் டவுன்லோடு அந்த ஃபைல் இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்கணும். மேப் டவுன்லோடு ஃபைலையும் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டேன். எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டேன். சரிங்களா, அதே மாதிரி 3 ஃபைலு எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா நேராக மேப் டவுன்லோடு அந்த அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் ஆனதை வச்சு இப்போ நான் வந்துட்டு மேப் டவுன்லோடுன்றதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா, மேப் டவுன்லோடை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு ஃபைலில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜிங் ப்ராசஸிங் நடக்கும். சரிங்களா, ஸ்டேஜிங் முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி ஸ்டேஜிங் ப்ராசஸிங் நடக்கும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வைரஸ் ஸ்கேனிங்கிற ஒரு ஆப்ஷன், இந்த தான் வைரஸ் ஸ்கேனிங். இதனால் எதுவும் இல்லை, ஃபோனுக்கு அஃபெக்ட் எதுவும் ஆகுமான்றது ஸ்கேனிங் தான். ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டு அப்படியே கேமுக்குள்ளே தான் போகும். கேமுக்குள்ளே போனோன்னா அளவு கேட்கும். எல்லாத்துக்குமே அளவு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதை அப்படியே பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு கேமை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஜெட்டர்ச்சியூர் ஆப் வந்துடுங்க. நீங்கள் வந்துட்டு திரும்ப வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு டவுன்லோடுன்ற ஃபோல்டர்லேயே நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ஏபிகே ஃபைலை வந்து டச் பண்ணிக்கோங்க. நான் ஏபிகே ஃபைலை டச் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம். இப்போ ஏபிகே ஃபைலில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு உள்ள ஒரு ஃபைல் கிளிக் பண்ணிட்டு இந்த ஏபிகே வந்து இதில் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டேஜிங் ப்ராசஸிங் நடக்கும். ஸ்டேஜிங் ப்ராசஸிங் சேம் அதே மாதிரி நடக்கும். ஸ்டேஜிங் ப்ராசஸிங் நடக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, கரெக்டாக 10 நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பார்த்தீங்கன்னா செய்யணும் பொறுமையாக. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. அப்டேட் கேட்கும். அப்டேட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப அதே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜிங் ப்ராசஸிங், திரும்ப வைரஸ் ஸ்கேனிங் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நடக்கும். மெத்தடு எல்லாமே ஒரே மாதிரி தான், எதுவும் புதுசாலாம் இது பண்ணுறதில்ல. போன இதில் சொன்னார் நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே பண்ணிட்டு, ஆனால் எனக்கு குழப்பமாக இருக்குது ப்ரோன்னு சொன்னீங்க. அதெல்லாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைரஸ் இது வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆகுது. சரிங்களா, இப்போ வைரஸ் ஸ்கேனிங் முடிஞ்சிச்சு. இப்போ மோர் ஆப்ஸ் ஓப்பன் கேட்கும். ஓப்பன் கொடுத்துருங்க. நான் ஓப்பன் கொடுத்துட்டேன். திரும்ப பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே தான் போகும். அப்படியே வந்து கேம் வந்து ஓப்பன் ஆகாது. கேமுக்குள்ளே போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மேலியோ அப்படின்னு வந்துட்டு அப்படியே வந்து நின்றும். ஓகேங்களா, ஒயிட் ஸ்க்ரீன் ஆனதுக்கப்புறம் அப்படியே அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஜெட்டர்ச்சியூர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ண அந்த டிராஃபிக் மோடோட ஓபிபி இருக்கும்ல, அந்த டிராஃபிக் மோட ஓபிபி எங்கே இருக்குன்னு பாருங்கள். டிராஃபிக் மோடோட ஓபிபியை பார்த்துட்டு அதை எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஓபிபி ஃபைல் உள்ளே போய்ட்டு இந்த மெயின் ஃபைலில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3வது ஆப்ஷன் காப்பி ஒரு ஆப்க்கும். அது வந்துட்டு டிவைஸ் ஸ்டோரேஜ் வந்துட்டு ஆண்ட்ராய்டுன்ற ஃபோல்டர் போய்ங்க. ஓபிபின்ற ஃபோல்டரை போய்க்குங்க. com.melu அந்த கேம் இடத்துல போய்ட்டு ஸ்லேடு பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆயிரும். இப்போ நான் கேமுக்குள்ளே வந்துடுறேன். பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு வேறு லெவலில் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண மேப் எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். மேப்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் நான் இதில் காட்டுறேன். பார்த்திங்கன்னா வேறு லெவல் எல்லாமே வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.